மகோற்சவத்தினுடைய முக்கியமான பஞ்சம்படை வந்தாலும் இந்த பந்தல் கால் திருவிழாவை கட்டியன்னு சொல்கிற முருகப்பெருமானுடைய நல்லூர் எப்போவுமே பண்பாடு மாறாத பந்தற்கால் ஒரு வேலை கொண்டு காளாஞ்சி கொண்டு காரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு காலை பொழுதுல நல்லைக்கந்தனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. இன்றைய நாளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாளோடு தான் தொடங்க போகுது. அது என்ன விடயம்னு சொல்லி கேட்டால், குறிப்பாக இந்த பந்தல் கால் முகூர்த்த கால்னு சொல்லிக்கணும். கல்யாணத்துக்கு எப்படி முகூர்த்த கால் முக்கியமோ அதே மாதிரி தான் திருவிழாக்கு இந்த பந்தல் கால் மிக முக்கியமானது. திருவிழாவை கட்டியன்னு சொல்கிற அந்த விஷயம் இங்கே பழமை மாறாமல் நல்லூர் எப்போவுமே நல்லூர் தான். அதுலேயும் சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயம் மயில் தொகையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடார வண்டியில் தான் போய் இந்த காளாஞ்சி கொடுக்குற கொடிச்சில சேவர்களுக்கான காளாஞ்சி கொடுக்கறது, பந்தல் கால் வைக்கிறது. அதை விட கோயிலினுடைய சுற்றுப்புறத்தில் நிறைய பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்படும். அவற்றுக்குரிய பூர்வாங்க கிரியெல்லாம் இந்த நாளில் நடக்கும். உள்ளுக்கு இருந்து ஒரு வேலை கொண்டு காளாஞ்சி கொண்டு இந்த கொடிச்சிலை வரையக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள், பண்பாடு மாறாத நிறைய விடயங்கள் இந்த நாளில் இங்கே நடக்க போகுது. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த பக்கத்தில் பாருங்கள், யோகர் சுவாமிகள் நிட்டை கூடிய இந்த தேரடி நிறைய ஆன்மீக விஷயங்களோடு தொடர்பற்றக்கூடிய ஒரு விடயம். கோயில் கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து பாயங்களில் மற்ற கோபுரத்தினுடைய வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. மற்ற பக்கம் பார்த்தா இவர்கள் காளைகள் தயாராக இருக்கிறார்கள். நேற்றைய நாளில் வந்துச்சுன்னா நேற்றைய நாளில் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிகள்லாம் சொல்லிங்க. நீங்கள் காலை பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி இருக்குன்னு பாருங்க, அமைதியாக அப்படியே வான நிறத்தோடு சேர்ந்து நல்லூர் கந்தன் இன்னுமே அழகாக கம்பீரமாக காட்சி இருக்கிறார். ஏராளமானக்கள் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கணும். நான் சொல்லிடக்கூடிய அந்த கூடார வண்டில் இந்த பக்கமாக தயாராக இருக்குது. மயிலிறகு எல்லாமே வச்சு அது இங்கே தான் இருக்கும். வேறு எங்கேயுமே இப்படியான ஒரு சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியமான முறைகளை பார்க்க முடியாது. அகல் நிறைய பேர் வரையினம் போயினம். நேரம் தவறாத அந்த விஷயம் 7:30 இதுக்கு பிறகு அந்த உள்ள பூசை நடந்து நிறைய விஷயங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள். இதனுடைய காரணங்கள் எலிமெண்ட் சொன்னால் கேட்டு பதிவு செய்கிறேன். பார்க்கலாம் காணொலியில். கூடார வண்டில் முன்னுக்கு எல்லா விதமான தயார்படுத்தல்களோடும் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தி இருப்பார்கள் என்றதுக்கு இன்று வரையும் அதை சரியாக எந்த விதமான பிழையும் இல்லாமல் பேணுகிறார்கள். நல்லூர் தனித்துவத்தோடு நிறைய விஷயங்களை செய்யணும். உள்ளுக்கு வழிபாடுகள் எல்லாமே ஆரம்பமாக இருக்குது. ஏராளமானக்கள் போய் கும்புறதும் பாரதமாக இருக்கணும். வெளிப்பக்கத்திலேயும் மிக அதிக அளவிலான பக்தர்கள் இப்போ இருக்கணும். 17ஆம் தேதி கொடியேற்றம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இந்த கோபுரத்தடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயந்தான். மூடி தான் இருக்குது. எப்போ இந்த கோபுர தரிசனத்தை நாங்கள் பார்க்கலாம்ன்றது பெரிய எதிர்பார்ப்பாக நிறைய பேருக்கு இருக்கலாம். மிக முக்கியமான ஒரு நாளில் இது திறக்கப்படும். அதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். வைரருடைய சன்னதி இந்த இடத்துல அணையாத விளக்காக யாகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும், எரிஞ்சு கொண்டிருக்கும். திருவிழா தொடங்கினதுக்கு பிறகு இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அங்கே இடவங்கள் அவர்கள் தயார் செய்யப்படுகிறார்கள். இதை இழுத்து செல்கிற அந்த பண்பாட்டு பவனிக்காக. சுபமுகூர்த்த வேளையில் நல்லூரானுடைய 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தின்
பந்தல் கால் இப்போது பூச வழிபாடுகளுக்கெல்லாம் முடியுது. வைரவருடைய சந்நிதியில் இடம்பெறுது. எல்லா மணிகளும் சத்தமாக ஒலிக்க உள்ளுக்கு 2026ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவத்தினுடைய பந்தல் கால் நாட்டப்படுது. எப்படி அந்த கணீர் என்ற ஒளி இருக்குன்னு சொல்லி பாருங்க, கேளுங்க. உள்ள பூச வழிபாடு எல்லாமே முடிஞ்சு இப்போ வெளியில் இந்த பந்தல் கால் நடுறதுக்கு அதே மாதிரி தான் கொடியெல்லாம் கொண்டு வந்து நடுவினம். காளாஞ்சி கொண்டு போய் இந்த செங்குந்தர்கள் இந்த கொடிச்சிலை செய்யக்கூடிய மரபொழி வந்தவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்குரிய அந்த பூர்வாங்க கிரியைக்காக எல்லாருமே உள் வழிபாடை முடிச்சு கொண்டு இப்போ வெளியே வரையினம். மங்களவாத்திய இசையோடு சிவாச்சாரியார்கள் வெளியில் வருகினம். அதே மாதிரி தான் கொடிகள் கொண்டு வரப்படும். இந்த நடைமுறைகள் தொடர்பில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் 4 பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் காணொலியை பகிர்ந்து வைங்க. கொடிகள் உள்ளே இருந்து எடுத்து வரப்படுது. அதோட சேர்த்து சிவாச்சாரியார்கள் எல்லாரும் சேர்த்து அதெல்லாம் நடந்து போகிறோம். பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. யோகர் சுவாமி தன்னுடைய சித்தை உணர்ந்த அல்லது தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன் யாரடானி என்றானவன் என்று குருவை தரிசித்த தேரடியிலே நிற்கிறேன், வில்வ மரத்திற்கு கீழே நிற்கிறேன். இன்றைக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பந்தற்கால் நாட்டுகிற நிகழ்வு. கால் என்பது தூண் என்று பொருள். வீடுகளிலே திருமணத்திற்கு நாள் வைத்தால் கன்னிக்கால் நாட்டுவார்கள். அதை போல கோவில்களிலே கூட திருவிழா தொடக்கமாக பந்தற்கால் நாட்டுவார்கள். அப்படி அது ஒரு தொடக்கம். அந்த வகையிலே இப்பொழுது எல்லாம் கிடுகு வேந்து பந்தல் போடுகின்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. நான் அறியக்கூடியதாக நீர்வேலி வாய்க்கார்த்தரவை பிள்ளையார் கோவிலிலே இப்பொழுதும் நாகப்பட பந்தல் அல்லது சொக்கட்டான் பந்தல் இப்பொழுதும் கோவில் வெளிவீதியிலே போடுகிற ஒரு மரபை கொண்டிருக்கிறார்கள். அப்படி பந்தற்கால் நாட்டுகின்ற வழக்கம் பெரும்பாலும் அந்த கால் தூண் மூங்கிலிலே அமைக்கப்பட்டு வைக்கப்படுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அது ஒரு திருவிழா வரப்போகிறது என்பதனுடைய தொடக்கமாக அது கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் தான் நல்லூரானுடைய திருவிழா தொடக்கப் போகிறது என்பதனுடைய ஆரம்ப அறிகுறியாக பந்தற்கால் நாட்டுகின்ற வழக்கம். அதே போல கொடிச்சீலை செய்கின்ற கைவினைஞர்களுக்கு காளாஞ்சி கொடுத்து கொடிச்சீலைக்கு அனுமதி கொடுக்கின்ற வழக்கம் இவையெல்லாம் இன்றைய தினம் அரங்கேறுகின்றன. இதிலே இன்னும் ஒரு சம்பவமும் இன்றைய தினம் நடைபெறுகிறது. ஆலயத்திலே சித்திரை மாதம் என்று நினைக்கிறேன், சித்திரை மாதத்திலே இருந்து கந்தபுராணம் படிக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த கந்தபுராண படிப்பினுடைய பூர்த்தி கூட இன்றைக்கு இடம்பெறுகிறது. கந்தபுராணம் 6 காண்டங்களை கொண்டது. அதிலே நிறைவாக அமைந்திருப்பது தட்ச காண்டம். தட்ச காண்டத்திலே இறுதியாக அமைந்திருக்கிற 28வது படலம் வள்ளியம்மை திருமண படலம். அது 256 பாடல்களை கொண்டது. அந்த வள்ளியம்மை திருமண படலத்தை இன்றைக்கு
ஆலயத்திலே படித்து கந்தபுராண படிப்பினுடைய பூர்த்தி கூட இன்றைக்கு இடம்பெறும். நல்லூரிலே மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பெரும்பாலான ஆலயங்களிலே, முருகனுடைய ஆலயங்களிலே கொடியேற்றுவதற்கு முதல் 3-4 மாதங்கள் கந்தபுராணத்தை தொடர்ச்சியாக படித்து, வள்ளியம்மை திருமண படலத்தை படித்து அதை பூர்த்தி செய்து கொடியேற்றுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதனாலே தான் யாழ்ப்பாணத்தினுடைய கலாசாரத்தை கந்தபுராண கலாசாரம் என்று சுட்டினார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வள்ளியம்மை திருமண படலம் இன்றைக்கு படித்து கந்தபுராணத்தினுடைய பூர்த்தி இன்றைக்கு இடம்பெறுகிறது. அந்த வகையில் ஒரு மரபார்ந்த ஒரு வழக்காறுகளை பேணுகின்ற ஆலயமாக நல்லூர் விளங்குகின்ற வகையில் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வுகளை உஷாந்தன் வியூவினூடாக தரிசிக்கின்ற அன்பர்கள் முருகப்பெருமானிடம் இஷ்ட சித்திகளை பெற்றுய வேண்டும் என எல்லாரும் பெரிய ஒரு பவனியா இதில் தேர்முட்டிக்கு அண்மித்திருக்கக்கூடிய இடத்துல தான் இதை கொண்டு போய் நடுவினம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சிவாச்சாரியர்கள், பக்தர்கள், அதே மாதிரி தான் தொண்டர்கள் எல்லோரும் புடைசூழ இப்போ அந்த இடத்துக்குரியதாக எடுத்து செல்லப்படுகிறது. காலை வேளையிலேயே நிறைய இப்படியான விஷயங்கள் இங்கே நடக்கும். இது சார்ந்திருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாய நடவடிக்கைகள் எல்லாமே விடியவே நிகழும். இதை விட இன்னும் கணக்க முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நல்லூரானுடைய கோபுரத்தோடு அந்த கொடிகள் அங்கே இருக்குது. தேர்முட்டிக்கு இந்த பக்கமாக வந்து அந்த கிரியைகள் எல்லாமே இடம்பெறுகிறது. கோயிலிருந்து சிவாச்சாரியர்கள்லாம் பிறகு தந்தவ தேர் முட்டிக்கு கீழே இப்போ இதில் திறக்கப்பட்டு வழிபாடுகள் விசேடமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. நேற்றும் இந்த இடம் எல்லாமே காட்டியிருப்பேன். ஒரு ஆன்மீக நிட்டை மிகுந்த இடமாக இந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ பூசை வழிபாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. சிவாச்சாரியார்கள் பந்தல் கால் நட்டுட்டு வரைக்கல இவர்கள் இந்த கொடியோட கோயில் முன்பகுதியில் காத்திருந்தார்கள். இப்போ இதில் வரையினம் இதில் தான் அந்த கொடி நட்டு ஆரம்பித்து வைப்பார்கள். அந்த கொடியினுடைய எல்லை பகுதிக்குள்ளே வந்து சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தல் எல்லாமே நெடுகவிடுக்கப்படும். அதுக்குரிய ஒரு ஏற்பாடாக இந்த நாளில் இந்த விடயத்தை இதிலவே செய்யணும். இதில் இந்த கொடிகள் எல்லாமே வச்சதுக்கு பிறகு அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போகணும் நான் நினைக்கிறேன். வருஷம் வருஷம் இதான் முறை என்று இருக்குது. இந்த நடைமுறைகள், இந்த பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பிலாம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது? நல்லூரான் மகோற்சவம் ஆரம்பமாக போகிறது, நாடு செழிக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு ஆன்மீக பேரெழுச்சி ஒன்று உருவாகுவதற்கான அந்த தருணம், இது ஒரு மகிழ்வான தருணம். ஆன்மீகம் சார்ந்து நிறைய பேர் ஊருக்கு திருவிழாவுக்கு நல்லூரான பார்க்குறதுக்கு வர காத்திருப்பார்கள். யார் யாரெல்லாம் இந்த ஒரு தவற வர்றீங்க, எப்படி இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க அப்படி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். கூடாரவண்டில் முன்னுக்கு அதில் தயாராக இருக்கும். அதில் தான் புறப்பட்டு போவார்கள் காளாஞ்சி கொடுக்கறதுக்கு. இப்போ
பாரம்பரியம் மாறாமல் இந்த மாட்டு வண்டியில் காளாஞ்சி கொடுக்க போகிறதுக்கு அந்த எல்லாமே பொருத்தப்படுகிறது. உள்ளுக்கு மூங்கிலால் எல்லாம் வரியப்பட்டு வெள்ளி பித்தளை மணிகள் எல்லாமே பொருத்தப்பட்டு இந்த கம்பீரமாக இந்த கூடார வண்டில் இந்த இடத்துல இருக்குது. இதான் இங்கிருந்து முறைப்படி சம்பிரதாயபூர்வமாக இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு காலங்காலமாக பயன்படுத்தப்படுற ஒரு வண்டில். காளாஞ்சி புறப்பட்டு போகிறதுக்கு சம்பிரதாயபூர்வமாக உள்ளே இருந்து மங்கள வாத்தியங்கள், சங்கு, சேமக்கலம் எல்லாமே முழங்க எடுத்து வரப்படுது. புறப்படுவதை குறிப்பதற்கான அந்த ஒலி எல்லாம் எழுப்பப்பட்டதுக்கு பிறகு கொண்டு போகப்படுது. பண்பாடு மாறாமல் கோயில் உள்ளே இருந்து இந்த பாரம்பரியமான சடங்கு சம்பிரதாய முறைப்படி இங்கே இருந்து செங்குந்தர் மரபுக்கு கொண்டு சென்று இந்த கொடிச்சீலைக்குரிய காளாஞ்சி கொடுக்கறதுக்கு கூடார வண்டில் 4 பக்கமும் மயில் ரகள் சூழப்பட நல்லூரான் வீதியிலேருந்து புறப்பட்டு போகிற அந்த அழகு காலை பொழுதில் இன்னுமே மகிழ்ச்சி தருகிற இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், நல்லூரானுக்கு திருவிழா தொடங்க போகிறதுன்றது. ஏராளமான பக்தர்கள் புடைசூழ இப்போ இந்த காளாஞ்சி வழங்குறதுக்காக இந்த வீதி வழியை பயணம் போய்கொண்டிருக்குது. இந்த கூடார வண்டில் சாதாரண விஷயம் இல்லை, எண்ணற்ற வேலைப்பாடுகள், பித்தளை வேலைப்பாடு, அதே மாதிரி தான் இது பராமரிக்கப்படுறது. இப்படி ஒரு வண்டியில் பராமரிக்கிறதோ வச்சுக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆனால் இந்த பண்பாட்டியலில் வழக்காறுகளை கைவிடாமல் இருக்கணும்ன்றதுக்காக இது அப்படியே செய்து பராமரித்து தொடர்ந்து காலங்காலமாக நிகழ்கிற ஒரு சடங்காக தொடர்ந்து கொண்டிருக்குது. திருவிழா காலங்களில் தன் குரலால் இசையால் கந்தன் பெருமைகளை உலகறிய செய்து இன்னும் ஒரு பெருமகிமை கூட்டுகிற பிரசன்னா குருக்கள், அதே மாதிரி தான் மகோற்சவ காலத்தினுடைய பிரதம குரு வைகுந்தவாச குருக்கள் 2 பேருமே இந்த முறைப்படியான இந்த விஷயத்துக்காக இப்போ கோயில் வீதி வழியாக போகிறோம். நேற்று காண்பிய விரிப்பு கண்ட இந்த நல்லூரானுடைய வடக்கு பக்க தோரண வாயில் அது அண்மித்திடக்கூடிய இடத்துக்குனால இந்த பாரம்பரியமான கூடார வண்டில் கடக்கிற அந்த அற்புதமான தருணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ ஒவ்வொரு நாளுமே பொன்னாள், மகிழ்ச்சி தருகிற நாள், ஆன்மீகம் நிறைந்த நாள். இதில் நீங்கள் பார்க்கலாம் காளாஞ்சி, அதே மாதிரி தான் வேல், முருகப்பெருமானுடைய வேல், ஓலப்பட்டி ஒன்று, இதெல்லாம் சேர்த்து தான் கொண்டு போகப்படுது. மரபு மாறாமல் முன்னுக்கு அந்த வேலுடைய இது தாங்கி வரப்பட பின்னாக தொண்டர்கள் பக்தர்கள் புடைசூழ மாட்டு வண்டியில் இப்போ காளாஞ்சி கொடுக்குற அந்த இடம் நோக்கி எல்லாருமே போயிடும். இந்த இடத்துல நல்லூருக்கு கொடிச்சியில் வழங்குறவர்களுக்கான காளாஞ்சி கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்ததாக தான் நாங்கள் போகிற இடம் இந்த கொடிச்சியில் வரையபவர்களுக்கான காளாஞ்சி அவருடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்கப்படும்.
நேற்று இந்த காண்பி விரிப்புக்காக நெல்மணிகள் இங்கேருந்து தான் எடுத்து செல்லப்பட்டது. சட்டநார் சிவன் கோயில் அப்படியே சட்டநார் வீதி வழியாக வந்து கல்யாங்காடு போகிற இந்த பருத்தித்துறை வீதிக்கு இப்போ வந்துட்டோம். இப்போ கல்யாங்காட்டு சந்தி அதுக்கு பக்கத்துலேயே இந்த கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். படம் வரையக்கூடிய அந்த இடத்துக்கு ஆன்மீகக்கூடிய இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்துருக்கோம். 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய கொடிச்சியில் இங்கே தான் வரைஞ்சி கொண்டு வரப்படுறது. அவர்களுக்குரிய காளாஞ்சி கொடுக்குற அந்த சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கை எல்லாருமே சேர்ந்து இங்கே இப்போ வந்திருக்கணும். இவர்களிடம் தான் இந்த நாளுக்குரிய காளாஞ்சி கொடுக்கப்படுறது. பராபவ வருஷம் ஆவணி மாதம் நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி தேவஸ்தானம் மகோற்சவ விசேஷ தினங்கள் 16/8/26 ஞாயிறு வைரவர் சாந்தி உற்சவம் மாலை 17/8/26 திங்கள் கொடியேற்றம் பகல் 10 மணி 26/8/26 புதன் மஞ்சம் மாலை 4:45 மணி 27/8/26 வியாழன் மயில் வாகன உற்சவம் மாலை 4:45 மணி 28/8/26 வெள்ளி பரந்த மயில் சக கிளிவாகன உற்சவம் மாலை 4:45 மணி. இந்த இடத்துல எல்லாம் பந்தல் கால் திருவிழா மூட்டம் இருக்கும். எல்லாருமே வந்து இளைப்பாரி போகிறது அந்த இடத்துக்கே வந்து இப்போ இந்த கொடி சீலைக்குரிய காளாஞ்சி எல்லாம் கொடுத்தவர்கள் திருப்பி வந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அங்கால மற்ற பந்தல் கிடுகு பந்தல் வேலையெல்லாம் முடிஞ்சு கொண்டிருக்கு. அது சம்மந்தமாக ஏழை பண்டா எடுத்து போடுறேன். அங்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ திருப்பி கோயில் நோக்கி தொண்டர்கள் பக்தர்கள் அதே மாட்டு வண்டில் மீள வருகிறது. கோபுரம் இப்போ சரியாக கோயிலுக்கு